சென்னையோட ஃபேமஸ் வடகறி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இதை அப்படியே உதுத்து போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படியே இது எல்லோ கலர்லேயே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்தோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இன்னொரு பேட்சுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால இது தனியாக சாப்பிட்டு பார்க்கும்போது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தேவைப்பட்டால் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை நல்லா உதுத்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான வடைக்கறி ரெடி. ஃபைனலாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.